ரேவதி கார்த்தி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன தடவை கும்பாபிஷேகம் வச்சு அபிராமி இறந்ததுனால இந்த கும்பாபிஷேகம் நடக்காமல் போச்சு. இந்த வருஷமாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும்னு பாட்டி வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டிக்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, ஏமா கார்த்திங்கிறது உங்கள் பேரனா, அவங்க பேரனுக்கு பேர் ஆபத்து, சீக்கிரம் வந்தீங்கன்னா காப்பாற்றிடலாங்கிறாங்க. அவங்க சொன்னதை கேட்டதும் பாட்டி ரொம்ப யதார்த்தமாக நம்பிக்கிட்டு, என்னையா சொல்கிறேன், என் பேரன் கார்த்திகா, ஐயோ அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதே, கடவுளே ஆத்தா பராசக்தி, நீ தான் எப்படியாவது என் பேரனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி அவங்க பின்னாடி ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா, என்னையா சொன்னேன், என் பேரன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அங்கே பாருங்கள் அங்கே நிற்கிறாங்களே, அவங்க தான் உங்களை வர சொன்னாங்க, கூப்பிட்டா வரமாட்டீங்கன்னு இப்படி தந்திரமான முறையில் நான் கூட்டிகிட்டு வந்தேங்கிறாங்க. அங்கே பார்த்தா காளிமா தான் நிற்கிறாங்க. வா பாட்டி வா, உனக்காகத்தான் நான் இவ்வளவு நேரமாக காத்துக்கிட்டு இருந்தேன், நீ வருவியோ வரமாட்டியோன்னு நான் நினச்சேன், ஆனால் உன் பேரனை சொன்னதும் வந்துட்டியே, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாட்டியோட வாயை கட்டி போட்டுடுறாங்க காளிமா. பாட்டி இது எதிர்பார்க்கவே இல்லை. காளிமா அப்படின்னு சத்தம் போட்டதும், இங்கே பார், நீ சத்தம் போடாமல் இருக்கிறதுக்கு தான் வாயை கட்டியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான், நீ பொறுமையாக கடை அப்படின்னு சொன்ன காளிமா திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ராஜராஜன் வந்துட்டு இருக்காங்க, கூடவே கார்த்தியும் வராங்க. இந்த பக்கமாக ரேவதி, எங்கள் பாட்டி போனவங்களே இன்னும் காணுமே, தனியாக போவாதீங்கன்னு சொன்னேன், ஆனால் கேட்கவே இல்லையே, பாட்டி எங்கே போனாங்கன்னு தெரியல, பாட்டி இப்போ எங்கே போயிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்பா வேற வந்துடுவாங்க, வர்றதுக்குள்ளையா நம்ம எல்லாரும் இங்கே இருந்தால் தானே பூஜைக்கு நிற்க முடியும், இன்னும் காணுமேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா கார்த்தி பாதுகாப்பாக சேஃபாக வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்த ரேவதி, என்னது கார்த்தி வந்தாச்சு ஆனால் பாட்டியை காணுமே அப்படின்ட்டு வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் வந்துட்டிங்களே, உங்கள் தேடிக்கிட்டு பாட்டி வந்தாங்க, பாட்டியை பார்க்கலையா நீங்கள், ஐயோ பாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, நானும் பாட்டிக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கார்த்தி எப்படி இருந்தாலும் தப்பிச்சு வந்துடுவார், நீங்கள் போகாதீங்க பாட்டின்னு சொன்னேன், ஆனால் பாட்டி தான் கேட்கல, இல்லைம்மா என் மனசு கேட்கல, யாரோ வர சொன்னாங்கன்னு வேற சொல்கிறாங்க, கார்த்திக்கு ஏதாவது ஆபத்தாக இருந்துட்டால் என்ன செய்கிறது, அதான் நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பாட்டி வந்தாங்க, உங்களை தேடிக்கிட்டு தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி. இதை கேட்டதும் கார்த்தி கேட்குறாங்க, ஆமாம் யார் வந்து சொன்னான்னு உனக்கு ஞாபகம் இருக்காங்கிறாங்க, அவர் யாருன்னு தெரியல, ஊருக்கு புதுசாக தான் தெரிஞ்சாங்கங்கிறாங்க. இது எல்லாமே காளிமா வேலையாக தான் இருக்கும், தந்திரமான முறையில் பாட்டியை வெளியே கூட்டிகிட்டு போயிருக்காங்க, பாட்டி எதுக்காக இப்படி போனாங்க, சரி நான் என்னங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து பாட்டி தேடிக்கிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தா ராஜராஜன் எப்படியோ ஒரு வழியாக அங்கேருந்து சுற்றி வந்துடுறாரு. பாட்டியை வாய் அடித்து கையை காலை கட்டி போட்டிருக்கிற இடத்துல இருந்து தான் ராஜராஜன் போய்கிட்டு இருக்காங்க. ராஜராஜனை பார்த்ததும், அப்பா ராஜா நீ கிளம்பி போய்கிட்டு இருக்க, திரும்பி என்னை பார்க்காம போறியப்பா, ஆனால் என்னால் தான் இந்த கும்பாபிஷேகமே நின்றுடும் போல இருக்குதே, இதை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும்னு நினச்சி பார்த்தேன், ஆனால் இப்போ என்னால் நிற்குதேன்னு நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது, நான் போனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த கும்பாபிஷேகம் மட்டும் நிற்கக்கூடாது, நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் வேண்டிகிட்டு இருக்காங்க. அச்சோ கடவுளே, நேற்று தடவையே அபிராமி இறந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த தடவையாவது நல்லபடியாக இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும், இது யாருனாலையும் எதுக்காகவும் அது நின்றுடக்கூடாது, முருகா எப்படியாவது என்னை காப்பாற்று, இல்லைன்னா என்னால் இந்த கும்பாபிஷேகம் நிற்காமல் நீ நல்லபடியாக நடத்தி கொடுன்னு பாட்டி ஒரு பக்கம் வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. ராஜராஜன் அருளோட கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் மயில் வாகனமும் கார்த்தியும் பாட்டியை காணான்னு அங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவேலும் சிவனாண்டியும் காளிமா கிட்ட கேட்குறாங்க, என்ன சித்தி நீங்கள் நினச்ச மாதிரியே பரமேஸ்வரி பாட்டியை கட்டி போட்டுட்டிங்களாங்கிறாங்க. ஆமாண்டா, அவள் கதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும், இனி பிரச்சனை இல்லை, சரி நம்ம வீட்டுக்கு போகலாங்கிறாங்க. ஐயோ இப்போதைக்கு வீட்டுக்கு போகக்கூடாது, நம்ம வீட்டுக்கு போனால் கோயிலில் நம்ம இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சதும் உடனே நம்ம மேலே தான் சந்தேகம் வரும், அது எதுக்கு தேவையில்லாமல் வேலை, நம்ம இங்கேயே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருக்கலாம், இந்த கும்பாபிஷேகம் நின்னதுக்கப்புறமா நம்ம போய்க்கலாம், இதுதான் நல்ல சான்ஸ், ஆனால் இந்த நேரம் நம்ம வீட்டுக்கு போனால் என்னாச்சோ ஏதாச்சோன்னா அங்கேயும் போய் கவலையாக இருப்போம், இவங்களுக்கும் சந்தேகம் வந்துடும், சந்தேகம் வராத மாதிரி நம்ம நடந்துக்கணுங்கிறாங்க. ஆமாம் மகனே நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு காளிமா சொல்லிட்டு, சரி நம்ம இங்கேயே இத்தனை விசேஷங்கள் நடக்குது, இதையே அதையும் பார்த்துட்டு இருப்போம், கொஞ்சம் நேரத்தில் கிளவியை காணானதும் எல்லாரும் பதட்டத்தோட இந்த கும்பாபிஷேகத்தையே நிறுத்திடுவாங்க, அந்த கண்கொள்ளா காட்சியும் நம்ம இங்கேயே இருந்து பார்த்துட்டு போகலாங்கிறாங்க காளிமா. அவனை மாயாண்டி நம்பி அவன் சொதப்பி வச்சுட்டான், அவனை நம்பி பிரயோஜனம் இல்லை, இப்போ நானே களத்தில் இறங்கிட்டேன், இதுக்கப்புறம் அந்த கிளவி இருக்கிற இடத்த யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, இந்த கும்பாபிஷேகம் நிற்கிறதுன்னு முடிவாயிடுச்சுங்கிறாங்க காளிமா. அப்படி நின்னா எங்களுக்கும் சந்தோஷம் தானுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே மயில் வாகனமும் கார்த்தியும் பாட்டியை தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ராஜராஜன் கோயிலுக்கு வந்துட்டு திரும்பவும் கார்த்தி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. என்னப்பா உன் வீட்டு பெரியவங்களை காணமேன்னு நீ தேடுறியாமுங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க கார்த்தி. அவங்க ஒரு திசையை நோக்கி சொல்கிறாங்க, இந்த திசையில் போ, இந்த இடத்துல இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஜீவன் கதறிக்கிட்டு இருக்கு, நீ காப்பாற்றி கூட்டிகிட்டு வரலாம், அது உன்னால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி அனுப்புகிறாங்க ராஜராஜன். இதை கேட்டதும் கார்த்தி அந்த சாமி சொன்ன மாதிரியே அருள்வாக்கும்படி அந்த திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இவங்க போய் பார்த்தா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பாட்டியை கையை காலு வாயெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. பாட்டியை அரை மயக்கத்தில் அப்படியே உருண்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் கார்த்தி பதறி போயிடுறாங்க.
பார்க்குறாங்க. ஐயோ பாட்டியை எப்படி கொடுமைப்படுத்தியிருக்காங்க பாரு, இப்படி வாய் கையெல்லாம் கட்டி போட்டுட்டாங்களே, மயில்வாகனம் சீக்கிரம் கட்ட விட்டு விடுங்க, பாட்டியோட வயசுக்கு இதெல்லாம் அவங்க உடம்புக்கு ஏற்றுக்காது. இந்த காரியத்தை செஞ்சது அநேகமாக அந்த சிவனாண்டி, காளிமா, முத்துவேல் இவங்க 3 பேருமா தான் இருக்குங்கிறாங்க. ஆமாப்பா கார்த்தி, இவங்களோட தொல்லை பெரிய தொல்லை, இவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாதுங்கிறாங்க மயில்வாகனம். சரி இருக்கட்டும், இப்போதைக்கு நம்ம முதல்ல பாட்டியை காப்பாற்றுற வழியை பார்க்கலான்னு கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு பாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி, இந்த விஷயத்தை நம்ம ரேவதிக்கிட்டேயோ இல்லை யாருக்கிட்டையாவது சொல்லலாமான்னு கேட்குறாங்க மயில்வாகனம். இல்லை வேண்டாம், அவங்கக்கிட்ட சொன்னால் பயந்துக்குவாங்க, நம்ம பாட்டியை நல்லபடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வந்துடலாம், அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லிடுறாங்க கார்த்திக். இதை கேட்ட மயில்வாகனம், ஆமாப்பா நீ சொல்கிறதும் சரிதான், யாரோ ஒருத்தர்கிட்ட சொன்னாலும் கோயிலில் பரபரப்பாக விஷயம் பரவிடும், அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நிற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அந்த காரியத்தை நம்ம செய்யவே கூடாது, நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடக்கட்டும், அது வரைக்கும் நம்ம பாட்டியை பாதுகாப்பாக பார்த்துக்கலான்ட்டு மயில்வாகனமும் கார்த்தியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பாட்டியை எப்படியோ ஒரு வழியாக காப்பாற்றிடுறாங்க. திரும்பி கோயிலுக்கு வரும்போது அங்கே காளிமா வேணுன்னே வம்பிழுக்கிறாங்க. ஆமாம் என்னப்பா இது, இந்த கோயிலுக்கே பெரிய மனசி, எல்லாமே முன்னால் நின்று செய்கிற உங்கள் பாட்டி எங்கே காணான்னு கேட்குறாங்க. எங்கள் பாட்டி வருவாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. அது எப்படி, முக்கியமான விசேஷம் நடக்கும்போது ஒரு பெரிய மனசி இல்லைன்னா திரும்ப வருவாங்கன்னு நீ சொல்கிறியே தவிர உங்கள் பாட்டியை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தலையேங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் எனக்கு நல்லா தெரியும், எதிர்பார்த்த மாதிரியே எங்கள் பாட்டி இங்கே வந்து நிற்பாங்க, அதையும் நீங்கள் பாருங்கள், இந்த கும்பாபிஷேகம் இனிமேல் யார் நினச்சாலும் நிற்காது, நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேங்கிறாங்க கார்த்தி. அதையும் பார்க்குறேன்னு சவால் விடுறாங்க காளிமா. இந்த கும்பாபிஷேகம் எப்படியெல்லாம் சிறப்பாக நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம நாளை சொல்ல பார்க்கலாங்க.